அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஆக்சுவலாக நைட் ஷூட் பண்ண ஒரு வீடியோ தான். இப்போ பாரு தோசை இட்லின்னு சாப்பிட்றோம்ல, ஸோ அதுக்காக இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நைட் டின்னருக்கு பாஸ்தா பண்ணியிருந்தேன். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு எப்படி இம்மையான பாஸ்தா பண்ணலான்னு இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 4 பல் பூண்டு எடுத்துகிட்டு அதை எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் எடுத்து அதை அந்த மாதிரி நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த பாஸ்தாவில் நான் எக்கு போட்டு பண்ணுறனால 2 முட்டை மட்டும் எடுத்துக்கிட்டேன். எங்கள் வீட்டில் தக்காளி கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்கனால இதே நான் 3 தக்காளி எடுத்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட நல்லா பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் 2 மட்டும் எடுத்து இந்த மாதிரி புளிஞ்சு விட்டு சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சில்லி பவுட்ரும் உங்களுக்கு எவ்வளோ காரம் பிடிக்குமோ சொன்ன மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நானும் அதே மாதிரி தான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதில் கொஞ்சம் முக்கியமான விஷயம்னா இது ஒன்று தான், மேகி மசாலா இருக்கும்ல, ஸோ அதில் உங்களுக்கு என்ன பிராண்ட் பிடிக்குதோ நீங்கள் அதை எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டொமேட்டோ சாஸ் அதையும் எடுத்து இதை ஆட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடியே நான் எக் ப்ளஸ் சோயா சாஸ் சேர்த்துக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் அது முடிச்சதுக்கப்புறம் பாஸ்தா போட்டு கிளறிட்டிங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சு. சிம்பிள் இன்க்ரீடியன்ஸில் ஈஸியான வேலை பாஸ்தா ரெடி. ஃபாலோ பண்ணிக்கோங்க.